சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் சேனல். தெரியாததே தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டைபிஸ்ட் கவுன்சிலிங்ல நம்மளுக்கு இன்னைக்குள்ள ரிசல்ட் வந்துருச்சு. வேகன்சி பொசிஷன் எல்லாமே வந்துருச்சு. அதுல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். நம்மளோட வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இது ரீச் ஆகும். ஓகேவா? வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு 14th டே 21/11/2020. ஓகேங்களா? இன்னைக்கு எவ்வளவு சீட் ஃபில் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 60 சீட் ஃபில் ஆயிருக்குங்க. 60 சீட் ஃபில் ஆகி டோட்டல் வேகன்சி 2839ல இது வரைக்கும் ஃபில் ஆயிருக்குது 2359. நம்மளுக்கு இன்னும் ரிமைனிங் சீட்ஸ் 480 இருக்குது. அதுல 147 பிளாக்டு சீட்ஸ் போக 333 சீட்ஸ் நம்மளுக்கு அவைலபிளா இருக்குது. அந்த கிராஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இன்னைக்கு 60 சீட், நேத்து 58, இன்னைக்கு 2 எக்ஸ்ட்ரா ஆகி 60 சீட் ஃபில் ஆயிருக்குது. வாங்க இந்த சீட் வந்து எப்படி ஃபில் ஆயிருக்கு, என்ன மாதிரி ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு டேல ஃபில் ஆன சீட்ஸ் மொத்தம் 60. அது வந்து நம்ம கம்யூனிட்டி வைஸா பார்க்கலாம். இன்னைக்கு எஸ்சி ஜெனரல்ல 17 சீட்டு ஃபில் ஆயிருக்குது. இன்னும் அவங்களுக்கு 3 சீட்டு தான் அவைலபிள் இருக்கு. அது நாளைக்கு போற ஃபர்ஸ்ட் டேபிளோட ஃபர்ஸ்ட் போற 3 அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருங்க. தென் எஸ்சி விமன்ல இன்னைக்கு 13 சீட்டு ஃபில் ஆகி மொத்தம் இன்னும் 5 சீட்டு தான் இருக்குது எஸ்சில விமன்ல. சோ அவங்களுக்கு நாளைக்கு ஃபர்ஸ்ட் டேபிள்லயே முடிஞ்சிரும். எஸ்சி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 7 சீட்டு ஃபில் ஆகி 2, சோ நாளையோட எஸ்சிக்கு முடியுங்க. எஸ்சி ஏல இன்னைக்கு 6 சீட்டு ஃபில் ஆகி 20 சீட் இருக்குது. இது ஒரு 2 டேஸ்க்கு இருக்கும் இந்த சீட்ஸ் அவைலபிள். எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம்ல இன்னைக்கு 5 சீட்டு ஃபில் ஆகி 3 சீட் அவைலபிள் இருக்கு. நாளைக்கு ஃபர்ஸ்ட் டேபிளோட முடிஞ்சிடும். எக்ஸ் சர்வீஸ் மேன்லயும் அதே மாதிரி தான். இன்னும் ஒரே ஒரு சீட்டு தான் வேக்கன்ட் இருக்கு, நாளைக்கோட முடிஞ்சிடும். அது டோட்டலா எஸ்சி வந்து நாளைக்கோட முடியுது. தென் எஸ்சி ஏல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 3 சீட்டு ஃபில் ஆகி இன்னும் 5 தான் இருக்குது. எஸ்சி ஏ விமன் நாளைக்கு காலையில ஃபர்ஸ்ட் டேபிள்ல முடிஞ்சிடும். பிசிஎம்ல இன்னைக்கு ஒரு சீட் ஃபில் ஆயிருக்கு, மீத 16 இருக்கு. இவங்களுக்கு நிதானமாவே ஃபில் ஆயிட்டு இருக்குது, ரொம்ப ஸ்லோவா தான் போயிட்டு இருக்குது. எம்பிசில ஆர்த்தோ, நேத்து எம்பிசி எதுவுமே போடல, இன்னைக்கு எம்பிசில ஆர்த்தோ ஒண்ணு போட்டிருக்காங்க போல. சோ அவங்க இதுல 6 சீட் அவைலபிள் இருக்கு இன்னும். எஸ்டி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல இன்னைக்கு ஒரு சீட் ஃபில் ஆகி 13 இருக்குது. சோ எஸ்சிஏக்கு இன்னும் அவைலபிள் இருக்குது. எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம்ல இன்னைக்கு ஒரு சீட் ஃபில் ஆகி இன்னும் 5 சீட் அவைலபிள் இருக்குது. 5 சீட் அவைலபிள் இருக்கு. சோ அவங்களுக்கும் இன்னொரு 1 டே 2 டேக்கு வரைக்கும் இது இருக்கும். அவ்வளவுதான். இன்னைக்கு எஸ்சி எஸ்சிஏ பிசிஎம் ஒரே ஒரு எம்பிசில ஆர்த்தோ போட்டிருக்காங்க ஜெனரல்ல. மற்றபடி வேற எதுவுமே பிசி ஜெனரல் எம்பிசி மற்ற கம்யூனிட்டி எதுவுமே போடவே இல்லை அவங்களுக்கு. இது நம்ம அடுத்து என்ன பார்ப்போம்னா, இன்னும் எந்தெந்த இதுக்கு அவைலபிள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஜெனரல் விட்டுறலாம். பிசிஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசிஎம்ல ஜெனரல்ல 31 வேக்கன்ட் இருக்குது. விமன்ல 16 இருக்குது. பிசிஎம் அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில இன்னும் விடோஸ்க்கு 8 இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேன் 3 இருக்குது. பிசிஎம் ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 13 சீட் அவைலபிள் இருக்கு. விமன் பிஎஸ்டிஎம்ல 2 சீட்டு தான் அவைலபிள் இருக்கு. ஒரு 2 or 3 டேஸ்க்கு இது அவைலபிள் இருக்கும். தென் எஸ்சி பார்த்தோம்னா எஸ்சி நாளையோட பினிஷ் ஆயிடுங்க. எஸ்சி ஜெனரல்ல 3 தான் இருக்குது. எஸ்சி விமன்ல 5, தென் இதெல்லாம் பினிஷ்டு. எஸ்சி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 2, எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம்ல 3. நாளைக்கு அதாவது மண்டே போற ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருக்க அவங்களோட அந்த இன்னைக்குள்ள வேகன்சி பினிஷ் ஆயிடும் எஸ்சிக்கு.
தென் SCA பார்த்தோம்னா ஜென்ரல்ல 20 அவைலபிள் இருக்கு அவங்களுக்கு. ஸோ எனக்கு நிதானமா தான் ஃபில் ஆகுது. இன்னைக்கு தான் அதிகமா இருக்குது, 6 ஃபில் ஆயிருக்கு. ஸோ இன்னும் 2 or 3 டேஸ்க்கு இவங்களுக்கு இருக்கும். SCA விமன்ல 5 இருக்குது. தென் PSTMல 10, விமன் PSTMல 5, ஸ்பெஷல் கேட்டகரியில 4 இருக்கு. தென் எக்ஸ் சர்வீஸ்மேன் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். 2 or 3 டேஸ்க்கு இவங்களுக்கு அவைலபிள் இருக்கும். STல பாத்தீங்கன்னா ஜென்ரல்ல 14 இருக்கு, இன்னைக்கு யாருமே வரல. ST விமன்ல யாரும் வரல, ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. ஜென்ரல் PSTMல 13 இருக்கு. ஓகேங்களா? தென் நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட், இதுதான் நமக்கு முக்கியமானது. இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்த மாதிரியேவும் ஃபர்ஸ்ட் நம்ம SCக்கு பார்க்கலாம். SCக்கு இன்னும் SC ஜெனரல்ல இன்னும் ஒன்லி 3 தான் இருக்குது. SC ஜெனரலுக்கு ஒன்னு திருப்பூர் கோர்ட்டும், ஒன்னு ஊட்டியில உதகமண்டலம் அங்கேயும் கோர்ட் வேகன்சி தான் இருக்குது. 2 வேகன்சி தான் SC ஜெனரலுக்கு. தென் SC விமனுக்கு 5 டிபார்ட்மெண்ட்ஸ்ல அவைலபிள் இருக்குது. அதுவுமே கோர்ட் தான். கோயம்புத்தூர், தர்மபுரி, திருப்பூர், கிருஷ்ணகிரி. கோயம்புத்தூரும் திருப்பூரும் பக்கம் தான். அந்த நியர்பை ஈரோடு இவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கமா இருக்கும். தென் ஜென்ரல்ல இன்கேஸ் நீங்க PSTM இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர் இந்த கோர்ட் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு. SCல மற்றபடி சொல்ற மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்டும் இல்லை, எல்லாமே நம்மளுக்கு கோர்ட் வேகன்சி தான். உங்களுக்கு கோர்ட் வேகன்சி பத்தி டீட்டெயிலா வீடியோ வேணும்னா நீங்க சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட் வந்து கோர்ட்ல தான் ஒர்க் பண்றாங்க. அவங்க போன வருஷம் எப்படி ஜாயின் பண்ணாங்க, எந்த மாதிரிலாம் அவங்களுக்கு டெஸ்ட் வச்சாங்க, அவங்க போயிட்டு சும்மா டெஸ்ட் மாதிரி வைப்பாங்களாமா, அதை பத்தி நான் கேட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். வேணும்னா கமெண்ட்ல கொடுங்க. தென் ST ஜெனரல்ல பாத்தீங்கன்னா கோர்ட் தவிர அவங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் வேக்கன்ட் இருக்கு. ஏன்னா SCல எவ்வளவு வேக்கன்ட் இருக்குன்னு பார்த்தோம்னா STல ஜெனரல்ல 14 வேக்கன்ட் இருக்குது. சோ அவங்களுக்கு 14 இதுல இருக்குதா? கரெக்ட். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல 2 வேக்கன்ட் இருக்கு. அது தவிர அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இதை ஹைலைட் பண்ணி காட்டுறேன். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேக்கன்ட் இருக்குது. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் 1 இருக்குது. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ்ல 1 இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங்ல 1 இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் விங்ல 1 இருக்குது. தென் ரெவன்யூ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் விழுப்புரத்துல 1. பஞ்சாயத்து ராஜ், அப்ப விழுப்புரம்காரங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா STல போனீங்கன்னா உங்களுக்கு பக்கத்திலே எடுத்துக்கலாம். கடலூர், விழுப்புரம் இவங்கெல்லாம் பக்கத்துல. அது போக கோர்ட் வேகன்சி உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. தென் STல விமன், இது எனக்கு தெரியலன்னா மாத்திடலாம். STல விமன்ல பாக்குறோம், ஒண்ணுதான் இருக்குது. அந்ததும் தமிழ்நாடு செக்ரட்டரியேட் சர்வீஸ் சூப்பர் டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் ஒரே ஒரு வேக்கன்ட் தான் ST விமன்ல. தென் ST ஜெனரல் PSTMல இவங்களுக்கும் நல்ல நல்ல டிபார்ட்மெண்ட் இருக்குது. சோசியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், தென் ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திருப்பூர், ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்ல கடலூர், கரூர், தேனி, சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட், அது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் சூப்பரா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வேலை பார்க்கலாம்.
அந்த டிபார்ட்மெண்ட்ல வேக்கன்ட் இருக்குது. ரூரல் டெவலப்மெண்ட் இதுல ஃபுல்லா ஆக்சுவலி கோர்ட்ல ரெண்டே தான் இருக்கு. எஸ்டி ஜெனரல் அது தவிர நிறைய டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கு அவைலபிள் இருக்குது பிஎஸ்டிஎம்க்கு. தென் நம்ம என்ன பார்க்கலாம்னா விமன் பிஎஸ்டிஎம். ஓகே, தென் நம்ம எஸ்சிஏ பார்க்கலாம். எஸ்சிஏ எஸ்சிஏல பாத்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல 2 இருக்குது. சேலம் கோர்ட்டு, மெடிக்கல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு செக்ரட்டரியேட் சர்வீஸ் அதர் தென் ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, டெக்னிக்கல் எஜுகேஷன் இருக்குது, தென் ஹிந்து ரிலீஜியஸ், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் விங்ல இருக்குது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது, தமிழ்நாடு செக்ரட்டரியேட்ல நான் ஃபினான்ஸ் மேல பாது அதர் தென் ஃபினான்ஸ், இது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல. ஓகேவா, இது வந்து எஸ்சிஏல ஜெனரல்ல உள்ளவங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல வேகன்சி இருக்குது. இதுல 5 சீட்ஸ் இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு செக்ரட்டரியேட் சர்வீஸ்ல அதர் தென் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். கோர்ட் தவிர எஸ்சிஏல விமனுக்கு கோர்ட் தவிர எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே வேகன்சி இருக்குது. எஸ்சிஏல ஜெனரல் பிஎஸ்டிஎம் 10 டிபார்ட்மெண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸ்கூல் எஜுகேஷன், போலீஸ் டிபார்ட்மெண்ட், செக்ரட்டரியேட், சோசியல் டிஃபென்ஸ், அனிமல் ஹஸ்பண்டரி, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ, லீகல் ஸ்டடீஸ், சோசியல் வெல்ஃபேர், கவர்மெண்ட் சீஃப் எஜுகேஷனல் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல், கவர்மெண்ட் சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட், பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட். இது ஃபுல்லும் எஸ்சிஏ ஜெனரல் பிஎஸ்டிஎம்க்கு இருக்குது. ஓகேங்களா, தென் எஸ்சிஏ விமன்ல 5 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதுனா எல்லாமே கோர்ட். அதாவது எஸ்சிஏ நார்மல் விமன்ல கோர்ட்டே இல்ல, பட் எஸ்சிஏ பிஎஸ்சி விமன்ல வெறும் கோர்ட் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, தென் நம்ம பிசிஎம் பார்க்கலாம். பிசிஎம்ல பாத்தீங்கன்னா 31 வேகன்சி இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் சொல்லவே வேணாங்க, மோஸ்ட்லி எல்லா டிபார்ட்மெண்ட்ல வேகன்ட் இருக்குது. இவங்க போனாங்கன்னா இவங்க நினைச்ச டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கு கிடைக்கும். எம்பிசி விமன்ல 16 இருக்கு. ஸ்கூல் எஜுகேஷன், பப்ளிக் ஒர்க்ஸ், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், இவங்களுக்கும் நிறைய டிபார்ட்மெண்ட் வைஸா வேகன்சி இருக்குது. பிசிஎம்ல விமன்ல அதே மாதிரி பிசிஎம் ஜெனரல் பிஎஸ்டிஎம் 13 வேகன்ட் இருக்குது. டைபிஸ்ட் இவங்களுக்கும் ஸ்கூல் எஜுகேஷன், அக்ரிகல்ச்சரல், இவங்களுக்கு நல்ல நல்ல டிபார்ட்மெண்டா இருக்கு. பிசிஎம்க்கு பிரச்சனை இல்லை, வேகன்சியும் இருக்குது, நல்ல நல்ல டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ நீங்க போனீங்கன்னு சொன்னா நல்ல டிபார்ட்மெண்ட்லாம் எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைச்சிருந்துச்சுன்னா நல்லா ஒர்க் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். கம் அண்ட் ஜாயின் வித் அஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.